தீய நண்பனோடு பழகினால் அவன் தீயதில் ஏதாவது ஒன்று உன்னை தொற்றிக்கொள்ளும். பல்யந்துர் அஹதுக்கும் மை யுகாலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனால் ஒரு மனிதன் பார்க்கட்டும் அவன் யாரோடு பழகுகிறான் என்று. ஃபஜ்ரை தொழக்கூடியவர்கள் அந்த அறையில் இருந்தால், அந்த ரூம்ல இருந்தா இவன் என்ன செய்வான்? ஃபஜ்ர் தொழுவான். ஃபஜ்ர் தொழாதவர்கள் அந்த ரூம்ல இருந்தா என்ன ஆகும்? சுட்டு போட்டாலே அவன் ஃபஜ்ர் தொழ போக மாட்டான், அப்படியே இல்லையா? அல்லது ஒரு நாள் தொழுவான், 2 நாள் தொழுவான், 3 நாள் தொழுவான், 4வது நாள் அவனுக்கு அந்த தொழுகையில் கொஞ்சம் ஈடுபாடு குறையும். ஏன்? அவனோடு இருப்பவர்கள் அதை செய்யவில்லை, அல்லது அவர்கள் விடுவதை பாவமாக கருதவில்லை, இவனும் அப்படியே கருத ஆரம்பிப்பான். இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும், இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் நண்பனாக என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அவன்தான் நீங்கள் தான் அவன். அவன் உங்களில் பிரதிபலிப்பான், நீங்கள் அவனில் பிரதிபலிப்பீர்கள்.